வாங்க சார். நீங்க ரூமுக்கு வரும்போது மீரா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தாங்கல்ல? ஆமா சார். அதுக்கப்புறமா மீராவை யாருமே பார்க்கலல்ல? இல்ல சார். அதாவது மீரா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுல்ல? ஆமா, இங்கதான் சார். நீங்க இங்க துணி துவைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க? மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் சார். எத்தனை மணிக்கு நீங்க மாடிக்கு வந்தீங்க? அது ஒரு 7:30 மணி இருக்கும் சார். அதாவது மீரா தனியா ரூம்ல இருக்கும்போது அந்த அரை மணி நேரத்துல யாராவது ரூமுக்கு வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. நீங்க துணி துவைச்சிட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல? ஆக்சுவலா எத்தனை மணிக்கு கரண்ட் போச்சு? நான் இங்க வந்து என் துணியை துவைச்சிட்டு காய போடும்போது கரண்ட் போச்சு சார். நான் துவைச்சு முடிக்க ஒரு 10-15 நிமிஷம் ஆயிருக்கும் சார். அதுக்கப்புறம் எப்ப கரண்ட் வந்துச்சுன்னு தெரியுமா? ஒரு 10 நிமிஷத்திலேயே மறுபடியும் கரண்ட் வந்துருச்சு சார். உங்க ரூமோட கீ பொதுவா யார் கையில இருக்கும்? மீரா தான் சாவியை வச்சிருப்பா. எப்பெல்லாம் அவ வீட்டுக்கு போறாளோ சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு போவா. அப்ப என்கிட்ட தான் சார் இருக்கும். ஹாஸ்டலுக்கு வந்த பிறகு நீங்க ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி 2 பொண்ணுங்க பேசிட்டு இருந்ததா சொன்னீங்கல்ல? ஆமா, வீணாவும் ராக்கியும். நான் அவங்க 2 பேரையும் பார்க்கணும். பார்க்கலாம் சார். நான் ஒரு விஷயம் கேட்கணும். நீங்க 2 பேரும் தான் மீராவை கடைசியா பார்த்துருக்கீங்க. அதாவது பூஜா ரூமுக்குள்ள வரும்போது மீரா குளிச்சுட்டு இருந்திருக்காங்க. மீராவோட சத்தம் மட்டும்தான் இவங்க கேட்டிருக்காங்க. மீரா ரூமுக்குள்ள போனதை நீங்க மட்டும்தான் பார்த்துருக்கீங்க, சரிதானே? ஆமா சார். கடைசியா நீங்க மீராவை பார்த்ததை பத்தி என்கிட்ட கொஞ்சம் சொல்ல முடியுமா? அன்னைக்கு சரியான மழை பெஞ்சிருந்தது. அவ கோரிடோர்லோட நடந்து வந்துட்டு இருந்தா. அந்த டைம்ல நானும் என் ஃப்ரெண்டும் அங்க பேசிக்கிட்டு நின்றுட்டு இருந்தோம். பூஜை யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்தா. அப்ப டைம் 7 மணி இருக்கும் சார். நாங்க சரியா கவனிக்காம பேசிக்கிட்டே இருந்தோம். மீரா டோர் திறந்து அவ ரூமுக்கு போயிட்டா. கதவு பூட்டின பிறகுதான் 10 நிமிஷம் நாங்க அங்க நின்று பேசிக்கிட்டே இருந்தோம். நாங்க ரொம்ப நேரம் அங்க பேசிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கிருந்து நாங்க போறதுக்கு முன்னாடி பூஜாவும் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. பூஜா ரூமுக்கு போன பிறகு 5 நிமிஷத்திலே நாங்க எங்க ரூமுக்கே போயிட்டோம். ரூமுக்குள்ள போன பூஜா நீங்க போனதுக்கு அப்புறம் தான் துணி துவைக்க போனாங்களா? அப்படி இருக்கலாம் சார். ஏன்னா பூஜா போனது நாங்க பார்க்கல. ஆனா நான் இவங்க 2 பேரையுமே பார்த்தேன். நான் வாஷ் பண்ண போகும்போது வீணா எனக்கு முன்னாடி கொஞ்சம் தூரமா போயிட்டு இருந்தா. ராக்கி நான் வந்த பக்கத்திலேயே இருந்தா. பூஜா சொன்னது சரியா இருக்கலாம். இவங்க உங்களை பார்த்திருக்க மாட்டாங்க. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இவங்க 2 பேரும் சொல்றது சரிதான் சார். நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். ஆனா அவ அப்படியே உள்ள போயிட்டா. அவ சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் அங்க நின்னு நாங்க பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம். பூஜா வாஷ் பண்ண மேல போனதை நாங்களும் பார்க்கல. அப்ப மீரா உங்களை பார்த்தாங்களா? பார்த்தா, ஆனா நாங்க ரொம்ப தூரத்துல இருந்தோம். பூஜா மாடியில இருந்து இறங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க அங்க இருந்து போயிட்டோம். உங்க பேர் என்ன சொல்லுங்க? ரஷீத் சார். எத்தனை வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு சார். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். சாயங்காலம் எத்தனை மணிக்கு உங்க டியூட்டியை ஆரம்பிப்பீங்க? 6 மணி சார். நேற்று சாயங்காலம், அதாவது லாஸ்ட் மினிட்ல எத்தனை மணிக்கு பூஜாவும் மீராவும் ஹாஸ்டலுக்கு வந்தாங்க? 7 மணிக்கு மேலே ஆச்சுங்க சார். 7 மணிக்கு மேலையா? அப்போ ஒரு 7:05 இருக்குமா? இல்ல சார், ஒரு 7:10 7:15 இருக்கும். அந்த டைம் நல்ல மழை ஆமா இருக்கும் சார், செம மழை சார். கரண்ட் அடிக்கடிக்கு போயிட்டே இருந்துச்சு சார். அதனால எமர்ஜென்சி லேம்ப் எடுத்து வைக்க சொன்னேன். இங்க ஜெனரேட்டர் இல்லையா? இல்ல சார்.
யாருக்கிட்ட எமர்ஜென்சி லைட் எடுத்து வைக்க சொன்னீங்க? பூஜை எடுத்துட்டு சார். ஹாஸ்டலுக்கு வெளியில இருந்து யாராவது வருவாங்களா? ஐ மீன் ஆம்பளைங்க யாராவது? நைட்டெல்லாம் யாரும் வரமாட்டாங்க சார். பகல்ல எப்படின்னு எனக்கு தெரியல சார். நேத்து சாயந்தரம், அதாவது மீராவை காணோம்னு சொன்ன டைம்ல இருந்து, இல்லன்னா அதுக்கு முன்னாடியா இல்ல அதுக்கு பின்னாடியா ஹாஸ்டல்ல வித்தியாசமா ஏதாவது உங்க கண்ணில் பட்டுதா? அதாவது முன்ன பின்ன தெரியாதவங்க யாராவது? இல்ல சார். அந்த பொண்ணு ஹாஸ்டலுக்கு வரும்போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வீட்டுக்கு பின்னால 2-3 ஓடு உடஞ்சிருந்தது சார். மழை பெய்யும் போது ஏதாவது பாத்திரம் எடுத்து வைக்கிறேன்னு வச்சுங்களேன், வீட்டுல எல்லாம் தண்ணி ஆயிடும் சார். அதை எடுத்து வைக்கிறதுக்கு தான் சார் நான் போனேன். வந்துட்டீங்களா? எங்கே போனீங்க? ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? வேலை முடிஞ்சு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுனா. கரண்ட் அடிக்கடிக்கு போயிட்டே இருக்கு. நல்ல இடி வெட்டிட்டு இருக்கு. எமர்ஜென்சி லைட் எடுத்து வச்சுக்க. அதுக்கப்புறம் ஒரு 8:30 மணி இருக்கும் சார். பூஜா மேடம் என்ன தேடி வந்தாங்க சார். மீராவை காணோம், என்கிட்ட பாத்தீங்களான்னு கேட்டாங்க. நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்க்க சொன்னேன். நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம் சார். ஆனா எங்கேயுமே அவங்கள காணோம். நீங்க ஒரு வேலை செய்யுங்க. சொல்லுங்க சார். நாளைக்கு காலையில 11 மணிக்கு என்ன வந்து பாருங்க. சரிங்க சார். என்கிட்ட சொல்ல முடியாத சில விஷயங்கள் ஏதாவது பிரச்சனையை பத்தி சொல்லிருக்காளா? அந்த மாதிரி பிரச்சனைகளோ தேவையில்லாத சகவாசமோ மீராவுக்கு எனக்கு தெரிஞ்ச அது மாதிரி இல்ல. எப்போ ஹாப்பியா இருப்பா, யாரையும் பகைச்சிக்கவும் மாட்டா. அனாவசியமா எந்த ஒரு போன் கால் பேசுறதோ இல்ல ஒரு FB அக்கௌண்ட்டோ மீரா யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்ல சார். சஞ்சய், இனியும் நம்ம இங்க இருக்கிறது சரியா இருக்காது. நம்ம போயிட்டு நாளைக்கு வரலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் தெரிய வேண்டி இருக்கு. அண்ணா அது வா சஞ்சய், நான் சொல்றது கேளு. மீராவுக்கு கண்டிப்பா ஒன்றும் ஆயிருக்காது. நாம 2 பேரும் மறுபடியும் இந்த இடத்துக்கு வர வேண்டி இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும். அண்ணா, என் மீராவுக்கு ஏதாவது எதுவும் நடந்திருக்க வாய்ப்பில்லை. அண்ணா, இந்த உலகத்துல எனக்காக அவ மட்டும்தான். அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? சஞ்சய், நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத. மீராவுக்கு எதுவும் ஆயிருக்காது. நம்ம அவளை கண்டுபிடிச்சிடலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கலன்னா நாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பூஜா துணி துவைக்க போயிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் 20-30 நிமிஷத்துக்குள்ளதான் மீரா காணாம போயிருப்பா. அந்த நேரத்துல ஹாஸ்டல்ல கரண்ட்டும் இல்லை. அந்த ரூமோட சாவி மீரா கிட்ட தான் இருக்கு. மீரா இங்க வரும்போது ராக்கியும் வீணாவும் அங்க இருந்திருக்காங்க. அப்படி இருக்க மீரா கதவை வந்து திறக்கும் போது அங்க ரூமுக்குள்ள யாரும் இல்லை. ஒருவேளை ரூமுக்குள்ள ஆள் இருந்தாங்கன்னே வச்சுக்குவோம். அந்த ஆள் அவ்வளவு கரெக்டா மீராவை ஃபாலோ பண்ணிட்டு வந்து உள்ள நுழையறதுக்கும் வாய்ப்பில்லை. காரணம், அந்த நேரத்துல ரூமுக்கு பக்கத்துல ராக்கியும் வீணாவும் இருந்திருக்காங்க. ஹாஸ்டல் காரிடார்ல பூஜாவும். அப்படின்னா மீரா எங்க போயிருப்பாங்க? ஹேய், என்னாச்சு? இந்த நிலைமை மாறும். காதலிச்சு ஓடி வந்தா இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். ஏதாவது பேசு மீரா. நம்ம அவ்வளவு பெரிய தப்பு எதுவும் பண்ணல. 2 பேரும் பார்த்தோம், காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்.
மீரா, அப்பா அம்மா புரிஞ்சுப்பாங்க, ஆனா அப்பா தான். எனக்கு நல்லா புரியுது உங்க அப்பாவுக்கு நீ என்ன உயிர்னு. எல்லா அப்பாவும் அப்படிதான். அவங்களுடைய சொத்து உயிர் எல்லாமே அவங்களோட பொண்ணுங்க தான். நீ ரொம்ப யோசிச்சு குழப்பிக்காத, எல்லாம் சரியாயிடும். வேலையை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கும்போது சண்டை அதிகமாகி ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? அப்படி எதுவும் இல்லைண்ணா, எப்பவும் போல சாதாரணமா தான் சண்டை பிடிச்சிக்கிட்டோம். ஆனா அந்த விஷயத்துக்காக இப்படி எல்லாம் முடிவு எடுக்க மாட்டா. ம். அது மட்டும் இல்லாம அவ வேலையை ரிசைன் பண்ணாம இருந்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, எங்களுக்கு பணம் தேவை ரொம்ப அவசியமா இருந்தது. அப்புறம் வேலையை ரிசைன் பண்றதுக்கு மீரா ஒத்துக்கிட்டாங்களா? ஆமாண்ணா. நான் இந்த ரூமை கொஞ்சம் பார்க்கணும். எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க ப்ளீஸ். பூஜா நீங்க இருங்க. அது எல்லாம் என்னோடது சார். இது என்னோடது தான் சார். அந்த ரேக்ல இருக்கிற எல்லாமே என்னோடது தான் சார். உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? LIC ஏஜென்ட் சார். சஞ்சய், நீ வருத்தப்பட வேண்டாம் சஞ்சய். ஆறு மாசம் நாங்க கல்யாணம் முடிச்சு இவ்வளவுதான் ஆகுது. அதுக்குள்ள எப்படி? தேவையில்லாம ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிற? மீராவுக்கு எதுவுமே ஆயிருக்காது. அதை எப்படி நம்புறது? அப்ப எங்கதான் போனா மீரா? நான் எத்தனை தடவை சொன்னேன் தெரியுமா, இந்த வேலையை வேணான்னு. அப்ப அவ கேப்பா உன்னோட வருமானத்துல எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு. என் தப்புதான், அவளை கவனிக்கல. அவ ஃபியூச்சரை நான் யோசிக்கல. இப்ப வாழ்க்கையே போச்சு. சஞ்சய்,